ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 27வது வாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 27வது வாரத்தில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு தான் இப்போ சொல்ல போகிறேன். 27வது வாரம் அப்படின்னா 7th மந்தோட 3rd வீக் தான் 27வது வாரம். அந்த 27வது வாரத்தில் குழந்தை வந்து நல்லாவே வளர்ந்துருக்கும். குழந்தையோட விழித்திரை வந்து நல்லாவே வளர்ந்துருக்கும். விழித்திரை நல்லாவே செயல்படவும் ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்ற உணவு வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் வந்து குழந்தைக்கும் போகிறதுனால நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. செரிமானம் தரக்கூடிய ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் செரிமானம் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதே தான் குழந்தைக்கு இருக்கும். அதனால் நீங்கள் செரிமானம் தரக்கூடிய சாப்பாடை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் நடக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்பவே மூச்சு வாங்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து உங்கள் நுரையீரலை வந்து அமுக்கிறதுனால உங்களுக்கு வந்து மூச்சு வாங்கும். மூச்சு திணறல் ரொம்பவே இருக்கும். அதாவது நீங்கள் நடக்க போகல ரொம்ப மூச்சு வாங்குவீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இந்த மாதிரி நேரத்தில் கால்சியம் சத்து நிறைந்த சாப்பாடாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் உங்களுடைய வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் 7th மந்தோட கடைசி வீக்கை தான் பார்க்க போகிறோம். அப்போ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, அந்த வீக்கில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி எந்த லெவலில் குழந்தை வளர்ந்து அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.